என்னது கல்யாணமா? ஆமா பெரியப்பா, அண்ணனுக்கும் ஜானுக்கும் தான் கல்யாணம். என்னம்மா இவ்ளோ சிம்பிளா சொல்லிக்கிட்டு இருக்க? கோவில்ல கல்யாணம் பண்றீங்களா? அதுவும் வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம? மாம் நடந்துக்கிறத வச்சு பார்த்தா இப்படி செய்யறது தான் கரெக்ட் பெரியப்பா. இந்த கல்யாணம் நடந்தா மாமால எதுவும் செய்ய முடியாது. அது சரி, கோயில்ல இத்தனை பேருக்கு முன்னாடி ஜானுவை எப்படிடா கல்யாணம் பண்ணிப்ப? அதுவும் யாருக்கும் தெரியாம? அந்த ஏற்பாடு எல்லாத்தையும் நான் முன்னாடியே செஞ்சுட்டேன் பெரியப்பா. ஓஹோ, நேத்து வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தியே, அதுக்கு இதுதான் காரணமா? அப்பவே உன் பெரியம்மாக்கு டவுட் வந்துருச்சு. இதனால ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீங்க பெரியம்மா அண்ணன் இதெல்லாம் பார்த்துப்பீங்கன்ற தைரியத்துல தான் நாங்க இப்படி ஒரு முடிவெடுத்தோம் பெரியப்பா. இந்த பூஜைக்கு நீங்க தான் பெரியவங்கன்னு முன்னாடியே சொன்னல பெரியப்பா. நீ பூஜைன்னு தானே சொன்ன, கல்யாணம்னு சொல்லலையேம்மா. இவங்க ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க டாட். இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். இந்த கல்யாணத்தை பண்ணி வைப்போம். தேங்க்யூண்ணே. நிச்சயம் செய்யலாம் மித்ரா. அது சரி, இந்த விஷயத்த லக்ஷ்மி கிட்டயாவது சொன்னீங்களா இல்லையா? இல்ல பெரியப்பா. அன்னைக்கு ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதுவும் சொன்னா உங்களுக்கு இது பர்டனா இருக்கும்னு. ஜானுக்கு திருஷ்டி போட்டு வச்சு விடு, யார் கண்ணும் படக்கூடாது. ஜானு, ஜானுக்கு எதிர்பாராம திஷ்டி போட்டு நல்லா அமைஞ்சிருச்சுடா. ஆமாம் பெரியப்பா. அதுவும் ஜானுக்கு அண்ணி அவங்க கையாலேயே வச்சிருக்காங்க. இனி இந்த கல்யாணத்துக்கு பிரச்சனையே இருக்காது. அதுக்குள்ள ரொம்ப எக்ஸைட் ஆகாத, இன்னும் கல்யாணம் முடியல. ஜானுக்கு திருஷ்டி போட்ட வச்சு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க அண்ணி. வாங்க போலாம். வாங்க போலாம். அம்மா வாங்க. புரோகிதரே, எங்க வீட்ல எல்லாரும் வந்துட்டாங்க. நல்லதுமா, எல்லாமே தயாரா இருக்கு. ஆமா, பூஜை ஆரம்பிச்சலாமோ? பூஜை ஆரம்பிக்க வேண்டியது எங்க குடும்பம் இல்ல புரோகிதரே, இவளுடைய குடும்பம். செய்ய வேண்டியது நீங்க தான்மா. நான் என்னடி செய்யணும்? இந்த பூஜை உங்க வீட்டுக்கு தானே? ஆமாமா, ஆனா உங்களுடைய மாப்பிள்ளை டெல்லிக்கு போயிருக்காரு. என் அத்தையும் மாமாவும் தீர்த்த யாத்திரைக்கு போயிருக்காங்க. மனிஷா, அப்ப நீயும் கொஞ்சம் தள்ளி இரு. விவேக், மனிஷாவும் நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவ இல்லல்லம்மா. அதான் அவளையும் தள்ளி போ சொன்னேன். என்னடா பேசிக்கிட்டு இருக்க? மனிஷா நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க கிடையாதேம்மா. ஆனா அதுவே ஜானுவை எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்ஷ்மி அன்னைக்கு கூட பிறந்த தங்கச்சி. அதனால அவங்களும் நம்ம குடும்பம் தானேம்மா. அப்படின்னா இந்த பொண்ணு உங்க குடும்பத்தை சேர்ந்தவா இல்லையா? இவ இருக்கால, எங்க மித்ராவோட வருங்கால மனைவி புரோகிதரே. இவா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. கல்யாணமும் பண்ணிக்கல, எந்த சொந்தமும் கிடையாது. ஆண்டி, எல்லா விஷயத்திலையும் நீங்க ஜானுவை அவாய்ட் பண்ணாதீங்க. உங்களால இவங்க என்னையும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. சரி புரோகிதரே, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் எங்க குடும்பம் தான். இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க? முதல்ல இந்த பையனை வச்சு கணபதி பூஜையை செஞ்சாகணும்.
என்ன அண்ணி? இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு சஞ்சனா? பூஜை அண்ணி. நீதான் சாந்தி பூஜையை செஞ்சுக்கணும். ஆனா விவேக் உட்கார வச்சு எதுக்கு கணபதி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க? அப்படி செஞ்சா நல்லதுன்னு புரோகிதர் தான் சொன்னாரு. அது வந்து எனக்கு இன்னும் குழந்தைங்க பிறக்கல. இந்த பூஜை அதுக்காகவும் தான். உண்மையை சொல்லு சஞ்சனா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. என்ன டவுட் உனக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி கூட மாப்பிள்ளைய உட்கார வச்சு இப்படிதான் கணபதி பூஜை செய்வாங்க. அதான் எனக்கு சந்தேகமா இருக்குங்க. இப்பவே அன்னைக்கு டவுட் வந்துருச்சு. இதுல ஜானவ வேற பக்கத்துல உட்கார வைக்கணும். அண்ணி அதுக்கு என்ன சொல்ல போறாங்களோ? இப்பவே அன்னைக்கிட்ட உண்மையை சொல்றதுதான் நல்லது. என்னாச்சு சஞ்சனா, இவ்வளவு நேரம் யோசிக்கிற? என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? அது வந்து அண்ணி என்னன்னா, கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரிய வரும். எனக்கு என்ன தெரிய வரும்? ஏன் இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க. நேத்துல இருந்து விவேக்கும் சஞ்சனாவும் ரொம்ப வித்தியாசமா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாம இவங்க 2 பேரும் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இது உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தெரியாமலாம் ஒன்றும் நடக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆமா அண்ணி, எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். நீ என்னோட நாத்தனார் சஞ்சனா. நீ கேட்டா நான் என்ன உதவி வேணாலும் செய்வேன். அந்த தைரியத்துல தான் விவேகானனும் நானும் இதை ஆரம்பிச்சிருக்கோம் அண்ணி. ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் பூதாய நமஹ, ஓம் தக்ஷாய நமஹ, ஓம் அத்யக்ஷாய நமஹ, ஓம் சுஜப்ரியாய நமஹ, ஓம் அக்னிகர்ப்பச்சிதே நமஹ, ஓம் இந்திரஸ்ரீ பிரதாய நமஹ, ஓம் பாணி பிரதாய நமஹ, ஓம் சர்வசித்தி பிரதாய நமஹ. அம்மா, பையனை வச்சு கணபதி பூஜையை முடிச்சாச்சு. அடுத்ததா கல்யாண பொண்ணு வச்சு கௌரி பூஜை பண்ணணும். கல்யாண பொண்ணா? நீங்க பூஜை செய்றீங்களா இல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? பூஜை தான் செய்யறம்மா. காலையில ஒரு கல்யாண முகூர்த்தத்தை முடிச்சிட்டு வந்தேன். அந்த பழக்க தோஷத்துல தான் இப்படி நடந்துருத்து. ஈம காரியம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதே பழக்க தோஷத்துல எங்கேயும் அந்த மந்திரத்தையே சொல்லுவீங்களா என்ன? கடவுளே, அபச்சாரம் அபச்சாரம் இப்படி எல்லாம் பேசாதீங்க. எல்லா நேரமும் இப்படி தவறு நடக்காதுமா. இங்க பாருங்க, 3 பேரும் எந்திரிக்கலாம். அம்மா, யாராவது கல்யாணம் ஆகாத பொண்ணு இருந்தானா இங்க வந்து உட்கார சொல்லுங்க.